ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, ஐ மீன் ஃப்ரெஷர்ஸும் சரி, ஸோ காலேஜ் பீப்புள்ஸும் சரி, ஸோ நிறைய பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் வந்து ஸோ டீட்டெயில்டான வீடியோலாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு தான் வந்து இந்த சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இன்டர்ன் சீரிஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ராப்பராக, ஸோ ஐ மீன் ரியலாக இருக்க ஒரு இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி எனக்கு வந்து எந்த ஒரு கம்பேக் மெயிலும் வரல, ஸோ வந்து ப்ராப்பராக எனக்கு வந்து அப்டேட்ஸ் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட ப்ரொஃபைலை வந்து கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கணும். ஸோ அதனால் வந்து அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட ப்ரொஃபைல்ஸ் எப்படி அப்கிரேட் பண்ணுறது, உங்களோட ப்ரொஃபைல்ஸ் எப்படி வந்துட்டு ஐ மீன் இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணி, ஸோ அந்த போர்ட்ஃபோலியோஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நம்மளோட இப்போது 100 பீப்புள்ஸ் அப்ளை பண்ணுறாங்கன்னா 100 பீப்புள்ஸ்லேருந்துட்டு செலக்டிவாக நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன கொஞ்சம் யூனிக்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து உங்கள் ரெஸ்யூம்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோஸில் அதை ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்காக மட்டும்தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஐ மீன் இப்போ அவங்க வந்து கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் இப்போ வந்து ஸ்கில்க்கு தான் வந்து மேட்டர். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த இன்டர்ன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் ஸோ அடுத்தடுத்த கம்பெனிஸ் ஸோ போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் கண்டிப்பாக நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு தான் உள்ள டேரெக்டாக வரணும் அப்படிங்கிற கம்பெனிலாம் எதுவும் சொல்லலை. ஸோ இன்டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்ன இன்டர்ன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக புரியும். ஐ மீன் ஸோ எத்தினாஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து SQL அப்படிங்கிற ஒரு டொமைன் இருக்குது தெரியுமா? ஸோ ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு டொமைன். ஐ மீன் அந்த டொமைன் கிடையாது, அது வந்துட்டு ஒரு டேட்டாபேஸ் லாங்குவேஜ். ஸோ அந்த டேட்டாபேஸ்க்கு வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த எத்தினாஸ் அப்படிங்கிற கம்பெனி. ஸோ அவங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ் அண்ட் கொரிஸை கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ எத்தினாஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்துட்டு ஸோ SQL இன்டர்னுக்கு வந்து ஸோ இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெஷருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கம்பெனி டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்னென்ன கம்பெனிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஐ மீன் இந்த கம்பெனி வந்து என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இங்கே டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால் கம்பெனி டிஸ்கிரிப்ஷன்ஸை நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இதை காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் ChatGPTல போட்டு இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ரோல்ஸ் எல்லாத்துக்கும் போயிடலாம் ரெக்ரூட்மெண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரைட் அண்ட் ஆப்டிமைஸ் SQL queries அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அசிஸ்ட் வித் டேட்டாபேஸ் மெயின்டெனன்ஸ் வித் டேட்டா அனலைசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரேட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் என்ஷூர் டேட்டா அக்யூரசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு SQL queries வந்து எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத தெரிஞ்சும் அந்த ஆப்டிமைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ், ஐ மீன் அந்த டேட்டாபேஸ் மெயின்டெனன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டேட்டாபேஸ் மெயின்டெனன்ஸையும் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து ஐ மீன் ஆரக்கல் டேட்டாபேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் IBM டேட்டாபேஸ் இருக்குது. அந்த டேட்டாபேஸ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த டூலில் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் என்ஷூர் டேட்டா அக்யூரசின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த டேட்டாஸ்லாம் வச்சு ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவோட அக்யூரசி வந்து 100% கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் இவங்க பேசிக்காக கொடுத்துருக்காங்க. தென் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேசிக் நாலேஜ் ஆஃப் SQL அண்ட் ரிலேஷனல் டேட்டாபேஸ், கரண்ட்லி ஸ்டடிங் ஆர் ரீசென்ட்லி கம்ப்ளீட்டட் டிகிரி இன் ரிலேட்டட் ஃபீல்ட். தென் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில். தென் கம்ப்ளீட்டட் இஸ் ஹர் கிராஜுவேஷன் இன் இன்ஜினியரிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸோ SQL கொரி லாங்குவேஜ் வந்து ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் வந்து அந்த கொரிஸ் வந்து அந்த கொரிஸ் வந்து உங்களுக்கு பேசிக் நாலேஜாவது இருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக டிகிரி கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து படிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் மெயினாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க வந்து எந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஜினியரிங் ஃபீல்டில், இன்ஜினியரிங் ஃபீல்டில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட்ஸ்மே பார்த்தோம். அது கம்பெனி டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே அப்ளை ஃபார் த ஜாப் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ரெஸ்யூம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்லோட் ரெஸ்யூம் ஆப்ஷனை கொடுத்துட்டு உங்களோட ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு தென் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அண்ட் ஜெண்டர்லாம் ஃபில் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் உங்களோட வேலிடான இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. பிகாஸ் இமெயில் ஐடி மூலிமா
மூலிமா தான் உங்களை கம்யூனிகேட்டே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு தென் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து கவர் லெட்டர்ஸ் இருக்கா, இல்லை உங்களோட போர்ட்ஃபோலியோஸ் லிங்க்ஸ் இருக்கா, இல்லை உங்களுக்கான வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்கா, ஸோ அதெல்லாமே பார்த்துக்கோங்க. அந்த வெப்சைட்ஸ் லிங்க் இல்லை போர்ட்ஃபோலியோஸ் ஏதாவது இருந்தால் அதையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், எக்ஸ்பீரியன்ஸ், கரண்ட் சேலரி இதெல்லாமே வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு ஆப்ஷன்ஸ். பிகாஸ் அவங்க வந்து ஒரு ரெக்கார்ட் ஃபீல்டே அவங்க கொடுக்கல. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்லும் கேட்கல, எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. ஸோ பிகாஸ் வந்து உங்களோட யூனிக்னஸ் தெரியும் அதில். தென் அதுக்கப்புறம் ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. கேப்சா கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு தென் அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட்டாபேஸ் வந்து அவங்களோட டேட்டாஸ் உங்களோட டேட்டாஸ் வந்து அவங்களோட டேட்டாபேஸில் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க ஃபர்தராக உங்களுக்கு வந்து மெயிலில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் இருக்கும். அந்த டவுட்ஸ் அண்ட் கொரீஸை கிளியர் பண்ணுறதுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப்க்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.